உயிரினங்களோட ஒரு அடிப்படை பண்பு தான் சுவாசம். இதுக்கு உதவுற ஒரு முதன்மையான உறுப்பு நுரையீரல். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், லங்ஸுக்கு தான் எந்த தசையோ இல்ல எலும்போ கிடையாதே, அப்ப எப்படி அதனால காத்த உள்ள எடுத்து வெளியே விட முடியுது? வாங்க அத பத்தி இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுப்போம். பொதுவா சுவாசம்ன்றது வளிமண்டலத்துக்கும் நுரையீரலுக்கும் இடையில நடக்கிற காற்று பரிமாற்றம் தான். அட்மாஸ்பியர்ல இருக்கிற காற்று லங்ஸுக்கு பாஸ் ஆனா அத இன்ஸ்பிரேஷன், அதாவது உட்சுவாசம்னோ, காற்று நுண்ணறைகள்ல இருக்கிற காற்று நுரையீரலை விட்டு வளிமண்டலத்துக்கு போனா அத வெளி சுவாசம், அதாவது எக்ஸ்பிரேஷன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸும் சுவாசத்தோட ரெண்டு நிலைகளா இருக்கு. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம பார்த்த சந்தேகத்துக்கு இப்ப வரலாம். என்னதான் லங்ஸுக்கு மசில்ஸ் இல்லைனாலும் அதை சுத்தி உள்ள சில தசைகள் சுவாசம் நடக்க உதவுது. அதுல முதன்மையா செயல்படுற ரெண்டு மசில்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல டயஃப்ராம், அதாவது உதர விதானம். அடுத்து இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், அதாவது விலா எலும்பிடை தசைகள். டயஃப்ராம்ன்றது ஒரு திசுப்படலம். இது மார்பரையும் வயிற்றறையும் பிரிக்குது. இது பொதுவா ரெஸ்டிங் ஸ்டேட்ல டோம் ஷேப், அதாவது மேல் நோக்கி குவிந்த நிலையில இருக்கும். அதுவே நுரையீரலை சுத்தி விலா எலும்புகளுக்கிடையில காணப்படுற இந்த தசைகளை விலா எலும்பிடை தசைகள்னு சொல்லுவாங்க. இதுல வெளிப்புறமா உள்ள தசைகளை எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்னோ, உட்புறமா உள்ள தசைகளை இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்னோ சொல்லுவாங்க. இந்த மசில்ஸ் எப்படி பிரீத்திங்க்கு உதவுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம நினைவுக்கு எடுத்துட்டு வரணும். முதல் விஷயம், வாய்க்கள் அதிக அழுத்தமுள்ள பகுதியில இருந்து குறைவான அழுத்தமுள்ள பகுதிக்கு மூவ் ஆகும். ஏன்னா அப்பதான் சமநிலை, அதாவது ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் ஆகும். ரெண்டாவது விஷயம், நீங்க வேதியியல் பாட புத்தகத்துல படிச்ச ஒரு விஷயம்தான். இருங்க, ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கறேன். எந்த விதி வால்யூம்க்கும் அழுத்தத்திற்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லும்? எஸ், பாயில்ஸ் லா. இந்த லாவை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா பாப்போவாங்க. இப்போ இந்த சிரஞ்சில அதிக கொள்ளளவுல கேஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. ஆனா இங்க ஏதாவது பிரஷர் அப்ளை பண்ணிருக்கோமா? இல்ல. இந்த நேரத்துல சிரஞ்சுக்குள்ள வால்யூம் அதிகமா இருக்கு, அதுவே பிரஷர் கம்மியா இருக்கு. இந்த பிளஞ்சருக்கு பிரஷர் கொடுத்து சிரஞ்ச அழுத்தும் போது சிரஞ்சுக்குள்ள இருக்கிற கேஸ் பார்ட்டிகிள்ஸோட வால்யூம் குறையுது. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, பிரஷர் இன்க்ரீஸ் ஆனா வால்யூம் குறையும். அதுவே வால்யூம் அதிகமா இருந்தா பிரஷர் கம்மியா இருக்கும். இதுதான் பாயில்ஸ் லா. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி பிரீத்திங்ன்ற ப்ராசஸ்ல இது ஏற்படுதுன்னு பார்ப்போம். இன்ஸ்பிரேஷன் நடக்க முதல்ல பின்மூளையோட பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லங்கேட்டால இருக்கிற சுவாச மையங்கள் டயஃப்ராமுக்கும் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்க்கும் தூண்டலை அனுப்பும். தூண்டலை பெற்ற டயஃப்ராம் இப்போ சுருங்கும், அதாவது அதோட ஒரிஜினல் டோம் ஷேப்ல இருந்து ஃபிளாட் ஷேப்பை அடையும். டயஃப்ராம் சுருங்குறதுனால ஆண்ட்ரோ போஸ்டீரியர் ஆக்சிஸ், அதாவது முன் பின் பக்க அச்சுல மார்பரையோட கொள்ளளவு அதிகரிக்கும். அதே சமயம் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸும் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். இது சுருங்குறதுனால ஸ்டர்னம்ன்ற இந்த எலும்பும் ரிப்கேஜும் அவுட்வேர்டாவும் அப்வேர்டாவும் எக்ஸ்பெண்ட் ஆகுது, அதாவது வெளிப்புறமாவும் மேற்புறமாவும் விரிவடையுது. இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, ரிப்கேஜ் மூவ் ஆகுறது கிட்டத்தட்ட ஒரு பக்கெட்டோட ஹேண்டில் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இதுதான் பக்கெட் ஹேண்டில் மூமெண்ட், அதாவது பக்கெட் கைபிடி இயக்கம்னு சொல்லுவாங்க. அதுவே ஸ்டர்னமோட மூமெண்ட்டை பாருங்க, பம்ப்ல தண்ணி அடிக்கிற மாதிரி இல்ல. ஸ்டர்னமோட இந்த மூமெண்ட்டை பம்ப் ஹேண்டில் மூமெண்ட், அதாவது பம்ப் கைபிடி இயக்கம்னு சொல்லுவாங்க. வெளி விலா எலும்பிடை தசைகள் சுருங்குறதுனால டார்சோ வென்ட்ரல் ஆக்சிஸ், அதாவது முதுகுப்புற வயிற்றுப்புற அச்சுல தொராசிக் வால்யூம் அதிகரிக்குது. மார்பரையோட வால்யூம் அதிகரிக்கிறதுனால லங்ஸால எக்ஸ்பெண்ட் ஆக முடியுது. பாயில்ஸ் லா படி வால்யூம் அதிகரிச்சா பிரஷருக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்? எஸ், குறையும். தொராசிக் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இன்ட்ரா பல்மனரி பிரஷர், அதாவது நுரையீரல் அழுத்தம் குறையுது. ஆல்வியாலைக்குள்ள இருக்கிற பிரஷர் வளிமண்டல அழுத்தத்தை விட கம்மியா இருக்கிறதுனால சமநிலைய மெயின்டைன் பண்ண காற்று லங்ஸுக்குள்ள என்ட்ராகுது. இப்படித்தான் உட்சுவாசம் நடக்குது. அதுவே எக்ஸ்பிரேஷன் அப்போ டயஃப்ராமும் சரி, எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசிலும் சரி, அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்பும்.
ஃப்ளாட்டா இருந்த டயஃப்ராம் இப்போ மறுபடியும் மேல் நோக்கி குவிந்த நிலைக்கு திரும்பும். இந்த சமயம் உள் விலா எலும்பிடை தசைகள் சுருங்கி விலா எலும்புகள் கீழ் நோக்கி இழுக்கப்படும். இந்த ஈவென்ட்ஸ் நடக்கிறதுனால மார்பறை கொள்ளளவு குறைஞ்சு நுரையீரல் அழுத்தம் அதிகரிக்குது. அட்மாஸ்பியரோட கம்பேர் பண்ணும்போது ஆல்வியாலைக்குள்ள அதிக அழுத்தம் இருக்கிறதுனால காற்று நுண்ணறைகள்ல இருந்து காற்று வளிமண்டலத்துக்கு போகுது. இப்படித்தான் வெளி சுவாசம் நடக்குது. இதுவரை சுவாசம்ன்றது ஒரு உயிரி செயல்முறை, அதாவது பயாலஜிக்கல் ப்ராசஸ்ன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. எப்படி பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்குன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு குட்டி கேள்வியை இப்போ பார்ப்போம். பிரீத்திங் நடக்க டயஃப்ராமோ இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் மட்டும்தான் உதவுது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்குமா இல்ல தவறா இருக்குமா? வாங்க ஆன்சரை செக் பண்ணுவோம். இவ்வளவு பெரிய வேலையை செய்ய இன்னுமே சில மசில்ஸ் தேவைப்படுது. கழுத்து பகுதியில் இருக்கிற ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டுன்ற மசில், ஸ்கேலின் மசில்ஸ், சில அப்டாமினல் மசில்ஸும் சுவாசம் நடக்க உதவுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல சுவாசம்னா என்னன்னோ அதனுடைய 2 ஸ்டேஜஸான இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். எப்படி சில வேதியியல் விதிகள் மூலமா ஒரு உயிரியல் செயல்முறை நடக்குதுன்னு பார்த்தோம். வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இதே துடிப்புக்கு 72 பீட்ஸ் பெர் மினிட்ன்ற விகிதம் இருக்கிற மாதிரி சுவாச விகிதம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நாமளே செக் பண்ணலாமா? உங்க வாட்ச்ல 1 மினிட்டுக்கு டைமர் வச்சு எவ்வளவு வாட்டி மூச்சை இழுத்து விடுறீங்கன்னு நோட் பண்ணுங்க. நோட் பண்ணியாச்சா? எனக்கு 1 மினிட்ல 15 பிரெத்ஸ் மெஷர் ஆச்சு. உங்களுக்கும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருந்திருக்கும். பொதுவா ஒரு சராசரி மனிதனோட ரெஸ்டிங் ஸ்டேட்ல சுவாச விகிதம் 12 to 16 பிரெத்ஸ் பெர் மினிட் வேல்யூல இருக்கும். அதுவே பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யும் போது அதிக ஆக்சிஜன் தேவை இருக்கிறதுனால 40ல இருந்து 60 வரை ரெஸ்பிரேட்டரி ரேட் இருக்கும். இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.